வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் கலவையாக வருகின்றன. திருவிளையாடல் என்ற புராண படத்தில் ஏழை புலவனாக வெறும் தருமி நாகேஷும் சிவபெருமானாக வெறும் சிவாஜி கணேசனும் ஒரு புலமை சோதிப்பு விளையாட்டை விளையாடிக் கொள்வார்கள். வினாவிடையாக வெறும் அந்த புலமை போட்டியில் வார்த்தை சிலம்பங்கள் எல்லாம் வெறும். அந்த வார்த்தை சிலம்பங்களில் ஒன்றாக பிரிக்க முடியாதது எதுவோ என ஒரு வினாவை தருமி வீசுவார். அதற்கு சிவபிரான் சிவாஜியும் சட்டென தமிழும் சுவையும் என பதிலளித்துக் கொள்வார். ஏ.பி. நாகராஜனின் திருவிளையாடல் என்ற இந்த புராணப்படம் 1960களில் வெளியானது முதல் இந்த அமர்த்துவ காட்சி பிரபலமானது. இந்த பிரிக்க முடியாதது எதுவோ என்ற வினாவுக்கு கடந்த 60 ஆண்டுகளில் பலரும் பல்வேறு பதில்களை சொல்லத்தான் செய்தார்கள். அண்மையில் தமிழகத்தின் தேர்தல் அரசியல் பரப்பு கொதிநிலைக்கு மத்தியில் நடிகர் பார்த்திபனிடம் சில பிரபல முகங்களின் நிலைப்படங்களை காட்டி அவரது மனதில் பட்டதை சட்டென பட்டென சொல்லும்படி வினாவப்பட்டு ஒரு போட்டி நடத்தப்பட்ட போது அதில் நடிகை திரிஷாவின் படம் காட்டப்பட்ட போது அதற்கு பார்த்திபன் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிகை திரிஷா நடித்த குந்தவை பாத்திரத்தை மையப்படுத்தி பதில் சொல்லிக்கொண்டார். அந்த பதில் சர்ச்சையாக மாறிக்கொண்டது. குந்தவையை வீட்டில் குந்தவைத்தால் சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம் என பார்த்திபன் சொன்னது பெரும் சர்ச்சையானது. மனைவி மன உரிவு கூறிய நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான நடிகர் விஜயுடன் நடிகை திரிஷா அண்மையில் சோடியாக பிரசன்னப்பட்டு அதன் பின்னர் சர்ச்சைகள் எல்லாம் எழுந்த நிலையில்தான் பார்த்திபனின் இந்த குசும்பு பதில் வந்தது. அதே போல அதே நிகழ்வில் அதே பார்த்திபனிடம் பிரிக்க முடியாதது எதுவோ என்ற இன்னொரு வினா வினவப்பட்ட போது காதலும் கள்ளக்காதலும் என பதிலளித்து அவர் வேறு சர்ச்சைகளையும் கிளப்பியிருந்தார். இது வேறு விடயம். இப்போது ஈழத்தமிழர்களின் அரசியல் பரப்பில் பிரிக்க முடியாதது எது என வினாவிக்கொண்டால் தமிழ் அரசியல்வாதிகளும் அலப்பறைகளும் என்ற ஒரு கசப்பான பதிலோ அல்லது கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் யாழிலும் மட்டக்களப்பிலும் நடந்த திகிலான சம்பவங்களை மேற்பார்த்து ஈழத்தமிழர்களுடன் தற்போது சீர்கேடான சமூக அவலங்கள் பிரிக்க முடியாதபடி வெறும் விடயங்களையும் பிரிக்க முடியாதது எதுவோ என்றால் அதற்கும் பதிலாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு கசப்பான துன்பியல் நிலைமையும் இருக்கத்தான் செய்கின்றது. சரி, இப்போது செய்தி வீச்சில் பேசுவதற்கு பல முக்கிய விடயங்கள் இருக்கும்போது இந்த பிரிக்க முடியாதது கருத்தியல் தேவைதானா என உள்ளூர நீங்கள் வினவக்கூடும். ஏனென்றால் செய்தி வீச்சு இது குறித்து சற்று அதிகமாகவே பேசி இருப்பதாக தெரிகின்றது. ஆனால் அதற்கு ஒரு பதில் உலகப்பரப்பிலும் இருக்கின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பின் முடிவு எடுக்கும் திறன்கள் குறித்து பேசிக்கொள்ளும் போது அவரையும் அவரது முடிவுகளையும் பிரிக்க முடியாதது என்பதற்காக ட்ரம்பும் டெக்கோவும் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுவது உண்டு. ட்ரம்பின் முடிவு எடுக்கும் தன்மையில் டெக்கோ என்ற குறியீடு எள்ளலாக கூறப்படுவதுண்டு. இந்த டெக்கோ என்ற குறியீட்டின் அர்த்தமானது ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட், அதாவது ட்ரம்ப் எப்போதும் தனது முன்னைய முடிவுகளில் கோழைத்தனமாக பின்வாங்கிக் கொள்வார் என்ற கருத்தியல் உள்ளது. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவரது கொள்கை நிலைப்பாடுகளில் திடீரென தனது மனதை மாற்றிக்கொள்ளும் போக்கு அவரது முதலாவது ஆட்சி தவணையிலும் இருந்தது. இப்போது அவரது 2.0 ட்ரம்பின் 2ஆம் தவணை ஆட்சியிலும் இருக்கின்றது என்பதற்கு அடையாளங்கள் தொடர்கின்றன. இப்போது இந்த விடயம் அவரது ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதான முடிவின் பின்னணியிலும் தெரிகின்றது. டொனால்ட் ட்ரம்பின் முன்னிய வடிவ திருப்பங்கள் எவ்வாறு இருந்தாலும் அவரது இந்த டெக்கோ பாணி தாக்குதல் ஒத்திவைப்பு முடிவு உலகுக்கு சற்று ஆறுதலை அளிக்கக்கூடும். இதனால்தான் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ஆசிய பங்குச் சந்தைகள் ஏற்றம் கண்டன. எண்ணெய் விலைகளும் சற்று வீழ்ச்சி அடைந்துள்ளன. எனினும் ஹோர்மூஸ் நீரிணை வழியூடாக
உலகுக்கு கிட்டும் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை பெரிதும் சார்ந்துள்ள நாடுகளுக்கு, குறிப்பாக இலங்கை உட்பட்ட ஆசிய நாடுகளுக்கு ட்ரம்பின் இந்த முடிவால் அவற்றின் எரிசக்தி நெருக்கடிகள் பெரிதும் தணியவில்லை. இன்றும் அவற்றின் தாக்கங்கள் தொடரத்தான் செய்தன. இலங்கையில் அதன் அடிப்படையில் இன்று முதல் பேருந்து கட்டணங்கள் 12% உயர்த்தப்பட்டுள்ளன. இலங்கையில் இப்போது குறைந்தபட்ச பேருந்து கட்டணமே 30 ரூபாவாக உள்ளது. இதேபோல ஓட்டோ எனப்படும் முச்சக்கர வண்டிகளுக்கு அவற்றின் பயணத்தில் முதல் கிலோமீட்டருக்கான கட்டணமும் 100 ரூபாவிலிருந்து 110 உயர்த்தப்பட்டுள்ளது. நேற்று பான் உட்பட சகல வெதுப்பக பொருட்களின் உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த புதிய அடி மக்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு என்ற வகையில் கிட்டியுள்ளது. அண்மையில் எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டதால் பேருந்து கட்டணங்களும் உயர்த்தப்படுவது இயல்பானது என்பது உங்களுக்கு புரிதலுக்குரிய ஒரு விடயம். ஆனால் எதிர்வரும் வாரங்களில் எரிபொருள் விலை இன்னும் இலங்கையில் உயரப்போவதும் நிதர்சனமாக தெரிகின்றது. அதற்கு தொழில்நுட்ப காரணங்கள் உள்ளன. ஏனென்றால் இலங்கை தற்போதைய விலை நிர்ணய முறையை தொடர்வதற்கு அனைத்துலக நாணய நிதியமான IMF அங்கீகாரம் ஒன்றை வழங்க வேண்டும். அவ்வாறாக இந்த விடயத்தில் IMF அங்கீகாரத்தை வழங்க தவறினால் எரிபொருள் மானியத்தை நுகர்வோர் மீது சுமத்துவதை தவிர வேறு வழியிலேனே ஏற்கனவே அரசாங்கம் சொல்லிவிட்டது. தற்போதைய நிலையில் 1 லிட்டர் டீசலுக்கு 100 ரூபாயையும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 20 ரூபாயையும் அரசாங்கம் மானியமாக தனது பொறுப்பில் எடுத்துக்கொள்கின்றது. இதனால் இந்த மக்களுக்கு உள்ள எரிபொருள் விலை உயர்வில் இந்த 100 ரூபா டீசலுக்கும் 20 ரூபா பெட்ரோலுக்கும் கழித்த பின்னர் தான் விலை நிர்ணயிக்கப்படுகின்றது. இதனால் அரசாங்கத்திற்கு தற்போது மாதத்திற்கு சுமார் 20 பில்லியன் ரூபாய் செலவீனம் உள்ளது இந்த மானிய முறையால். இந்த நடைமுறை மே மாதம் 1ஆம் தேதி வரை தான் தொடர முடியும். அதற்கு பின்னால் இந்த நடைமுறையை, அதாவது எரிபொருளுக்கு இவ்வாறு மானியத்தை அரசாங்கம் சுமக்க வேண்டுமானால், இந்த மானியத்தை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டுமானால் அதற்கு நாணய நிதியத்தின் ஒப்புதல் தேவை. ஒருவேளை அரசாங்கம் இவ்வாறு மக்களுக்குரிய எரிபொருள் மானியத்தை ஏற்பதை நாணய நிதியம் எதிர்த்து இந்த நடைமுறைக்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்றால் அரசாங்கம் இந்த மானிய தொகையை ஏற்கனவே உள்ள எரிபொருளின் விலைகளுடன் சேர்க்க வேண்டி வரும் என்பதால் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு செல்லும் IMF குழுதான் இந்த விடயத்தில் இலங்கையருக்கு உதவுவதா இல்லையா என்பதை முடிவு செய்யக்கூடும். ஒருவேளை IMF இந்த மானியத்துக்கு ஒப்புதல் அளிக்காமல் விட்டால் இப்போது உள்ள டீசல் விலையுடன் 100 ரூபாய் உயர்த்தப்பட வேண்டும். அதே போல பெட்ரோலுக்கும் 20 ரூபாய் உயர்த்தப்பட வேண்டும். இது உங்களுக்கு புரிதலுக்குரிய விடயம். இவ்வாறான நெருக்கடிகள் போதும் என இலங்கைக்கு காத்திருக்கும் நிலையில்தான் ஸ்ரீலங்கா மீண்டும் ஒரு முறை இந்திய பெரியனரிடம் அவசர அபயத்தை கோருகின்றது. இந்த அவசர அபயம் கோரும் நகர்வை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் தொலைபேசியில் பேசிய விடயம் பகிரங்கப்படுத்தியுள்ளது. இந்த பேச்சுக்களின் போது அயலவருக்கு முன்னுரிமை என்ற டெல்லியின் கொள்கைப்படியும் இந்தியாவின் கடல் முத்துமாலை, அதாவது விஷான் மகாசேகர் திட்டத்தின்படியும் ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு எப்போதுமே முன்னுரிமை வழங்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை இந்தியா வழங்கியதாக ஜெய்சங்கர் ஜியுடன் பேச்சுக்களை நடத்திய விஜித ஜி செய்தி சொன்னதாக ஊடகங்களில் வந்திருக்கிறது. இதற்கிடையே இலங்கைக்குள் நுழைவதற்கு அமெரிக்காவின் போர் வான்கலங்களும் ஈரானிய போர் கடற்கலங்களும் ஒரே நேரத்தில் அனுமதி கோரிக்கொண்டாலும் இந்த 2 தரப்புகளுக்கும் ஸ்ரீலங்கா அந்த அனுமதியை மறுத்ததாக அண்மையில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா நாடாளுமன்றத்தில் பகிரங்கப்படுத்திய நிலையில் ஸ்ரீலங்காவின் ஈரானிய தூதர் அலிரெசா டெல்கோஷ் நேற்று கொழும்பில் நடத்திய செய்தியாளர் மாநாட்டில் அமெரிக்காவால் இலங்கைக்கு அப்பால் மூழ்கடிக்கப்பட்ட ஐரிஸ் தேனா கப்பலும் ஸ்ரீலங்காவின் அழைப்பில் வந்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்தியாவில் நடந்த கடல் பயிற்சியின் பின்னர் தேனாவும் ஏனைய 2 ஈரானிய கப்பல்களும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அழைப்பின் பேரிலேயே இலங்கைக்கு செல்ல முனைந்ததாகவும், எனினும் அமெரிக்கா நடத்திய தாக்குதலால் தேனா போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டு அதில் இருந்த 104 மாலுமிகள் பலியானதாகவும் அவர் கொழும்பில் நேற்று குறிப்பிட்டிருக்கின்றார். சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின்படி போர்க்களத்தில் மட்டுமே தாக்குதல்கள் அனுமதிக்கப்படும் நிலையில் தேனா கப்பல் ஈரானிய போர்க்களத்திலிருந்து 1100 கடல் மைல்களுக்கு அப்பால் அதிகமான தூரத்தில் இருந்தபோது அமெரிக்கா அனைத்துலக நியமங்கள் மற்றும் அனைத்துலக சட்ட விதிகளை மீறி இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் ஈரானிய தூதர் கொழும்பில் வைத்து குற்றஞ்சாட்டியிருக்கின்றார். இந்த ஊடக சந்திப்பில் இலங்கையின் நண்பன் ஈரான் எனவும் அவர் சொல்லிக்கொண்டார். இதற்காக இலங்கைக்கு எண்ணெய் வழங்கப்படும் என்றவர் இலங்கை சிக்கலில் இருப்பதை ஈரான் விரும்பவில்லை என்றும் கூறினார். ஐரிஸ் தேனா போர்க்கப்பலில் தப்பியோர்களும் பின்னர் இலங்கையில் தஞ்சம் அடைந்த
புஷேர் கப்பலில் இருந்தவர்களும் இன்னும் இலங்கையில் தான் தங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் குறித்து இலங்கையில் வைத்து ஈரானியர்கள் பரப்புரை செய்வதை அனுமதிக்கக்கூடாது என அமெரிக்கா ஸ்ரீலங்காவுக்கு இந்த மாத ஆரம்பத்தில் கராராக அறிவித்ததாக ராஜதந்திர கேபிள் செய்தி கசிவுகள் ஏற்கனவே வந்த நிலையில் ஸ்ரீலங்காவில் உள்ள ஈரானிய தூதர் நேற்று கொழும்பில் ஒரு செய்தியாளர் மாநாட்டை நடத்தியமை அமெரிக்காவுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக இருந்தால் இந்த விடயம் கொழும்புக்கு இன்னமும் சிக்கலை உருவாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி உள்ளூரில் இருந்து உலகுக்கு திரும்பிக் கொண்டால் ஹோர்மோஸ் நீரிணையை திறக்க ஈரானுக்கு 48 மணி நேரம் அவகாசம் வழங்குவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் அவ்வாறு நடக்காமல் விட்டால் ஈரானின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையங்களை நேற்று மாலைக்கு பின்னர் தாக்கி அழிப்பேன் என குறிப்பிட்டிருந்த நிலையில் அவரது முடிவில் ஒரு யூவடிவ திருப்பம் எடுக்கப்பட்டுள்ளது. ட்ரம்ப் தனது 48 மணி நேர கால அவகாசம் முடிவுக்கு வரும் நேரத்திற்கு ஓரிரு மணி நேரத்துக்கு முன்னர் ஈரானுடன் தற்போது பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவை பொறுத்தே 5 நாட்களுக்கு பின்னர் ஈரானின் மின் நிலையங்களை தாக்குவதா என்பது முடிவு செய்யப்படும் எனவும் அதுவரை இந்த தாக்குதல் திட்டம் ஒத்திவைக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டு தனது ஈரான் குறித்த 48 மணி நேர சிவப்பு எல்லையிலிருந்து பின்வாங்கி இருக்கிறார். ஆனால் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டதாக ட்ரம்ப் நேற்று அறிவித்து ஒரு யூ வடிவ திருப்பத்தை எடுத்துக்கொண்டாலும் தனது நாட்டின் 2 எரிசக்தி தளங்கள் வான்வழி தாக்குதலுக்கு உள்ளானதாக ஈரான் இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை அறிவித்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்பின் 5 நாட்களுக்குரிய அவகாச அறிவிப்பு பின்னர் இஸ்பஹானில் உள்ள இயற்கை எரிவாயு உட்கட்டமைப்பு மீது ஒரு தாக்குதலும் கோரம் ஷஹார் மின் உற்பத்தி நிலையத்திற்கான எரிவாயு குழாய் மீது இன்னொரு தாக்குதலும் நடத்தப்பட்டதாக ஈரானால் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பகுதியில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ இதுவரை உரிமை கோரவில்லை என்றாலும் இவ்வாறான தாக்குதல்கள் இரகசியமாக இந்த தரப்புகளால் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஐயங்களும் உள்ளன. இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல தனது நாடு அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லை என ஈரான் நிராகரிப்பது இங்கு இன்னொரு முக்கியமான விடயம். ஈரானில் உள்ள ஒரு ரெஸ்பெக்டட் லீடருடன், அதாவது மரியாதைக்குரிய ஒரு ஈரானிய தலைவருடன் இந்த பேச்சுக்கள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்ட ட்ரம்ப் ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்களை தகர்க்கப் போவதாக தான் விடுத்த அச்சுறுத்தலால் இந்த வாரம் ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கு மிக நல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறிக்கொண்டார். ஆனால் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தைகளில் நடைபெறவில்லை என ஈரானிய வெளியுறவு அமைச்சகமும் மறுத்தது. அதேபோல ஈரானிய சபாநாயகரும் மறுத்திருக்கின்றார். அப்படியானால் இந்த விடயத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பொய் சொல்லிக் கொள்கின்றாரா அல்லது ஈரான் பொய் சொல்லிக் கொள்கின்றதா என்ற வினாக்கள் எழும்பத்தான் செய்கின்றன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகள் குறித்து தனக்கு தெரியும் என நேற்று குறிப்பிட்டுள்ள பிரித்தானிய பிரதமர் சர் கேர் ஸ்டார்மர் அது குறித்த எந்த விவரங்களையும் வழங்கவில்லை. இதற்கிடையே துருக்கி இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கிய அனுசரணையாளராக இருப்பதாகவும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கட்டார், சவுதி அரேபியா, பாகிஸ்தான், எகிப்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றின் ஊடாக இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கும் அப்பால் இன்னொரு சமாதான பேச்சுவார்த்தை முனைப்பை பாகிஸ்தான் முன்னெடுப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் ஈரானோ இந்த பேச்சுவார்த்தைகள் எதுவும் இடம்பெறவில்லை என கூறுகின்றது. ஆனால் பிரித்தானிய பிரதமர் இவ்வாறு ஈரானுடன் அமெரிக்கா பேசுவது குறித்து தனக்கு தெரியும் என கூறுகின்றார். ஆனால் கடந்த 48 மணி நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட பிராந்திய மற்றும் உலகளாவிய தலைவர்களுடன் துருக்கி தனது ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்துவது ஏதோ ஒரு விடயத்தில் பேச்சுக்கள் நடக்கக்கூடும் என்கின்ற விடயங்களை சொல்லாமல் சொல்லிக் கொள்கின்றன. ஆனால் ட்ரம்ப் நேற்று வழங்கிய 5 நாட்களின் அவகாசம் முடிந்த பின்னர் அவர் ஈரானிய மின்னிலங்களை தகர்த்து கொள்வாரா என்ற விடயம் இப்போதும் துருத்தி கொண்டுதான் உள்ளது. ஏனெனில் ஈரானுடனான இந்த பேச்சுக்களின் வெற்றி தோல்வியை பொறுத்தே இந்த 5 நாட்களுக்குரிய ஒத்திவைப்பை மேலும் நீடித்துக் கொள்வதா அல்லது ஈரானை அடிப்பதா என்ற விடயம் முடிவாகும் என ட்ரம்ப் நேற்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் ட்ரம்ப் இப்படி தனது 48 மணி நேர கால அவகாச திட்டத்தில் பின்வாங்குவதற்கு உலக பொருளாதார வீழ்ச்சி அமெரிக்காவையும் கடுமையாக அடிக்கும் என அவருக்கு ஏற்பட்ட புதிய அச்சமும், குடிமக்களுக்குரிய மின்சாரத்தை வழங்கும் நிலையங்களை தாக்குவது போர்க்குற்ற வகைக்குள் அடங்கும் என்ற நிலைமை சார்ந்தும் உள்ளது. குறிப்பாக எரிசக்தி உட்கட்டமைப்புகளை குறிவைப்பதாக அமெரிக்காவும் ஈரானும் மாறி மாறி விடுத்துள்ள அச்சுறுத்தல்கள் குறித்து ஐநா மனித உரிமை பேரவை நேற்று ஒரு எச்சரிக்கை விடுத்தது. இந்த 2 தரப்பும் அச்சுறுத்தல்களும் சர்வதேச சட்டத்தின் கீழ் போர்க்குற்றங்களாக வெறும் எனவும் ஐநா மனித உரிமை பேரவை எச்சரித்துள்ளது. இதற்கு அப்பால் எதிர்பார்க்கப்பட்டதை விட ஈரான் தாக்குப்பிடிக்கும் நிலைமையும் ட்ரம்பின் ஒரு தயக்கத்துக்கு காரணம் என குறிப்பிடப்படுகின்றது. ஈரானை பொறுத்தவரை தனது மின் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்பட்டால் இஸ்ரேலிய தலைநகர் டெல் அவீவ் மற்றும் அமெரிக்காவின் பிராந்திய நட்பு நாடுகள்
குறிவைக்கப்படும் பெரும் தாக்குதல் அவற்றின் மீது நடத்தப்படும் என ஈரான் சொல்லியிருக்கின்றது. இவ்வாறு தாக்குதலை நடத்த ஈரான் தயாராவதாக அமெரிக்காவுக்கு உளவுத்துறை தகவல்களும் கிட்டியிருப்பதால் தான் ட்ரம்பின் இந்த பின்னகர்வு இடம்பெறுவதாக குறிப்பிடப்படும் போதிலும் உறுதிப்பாடுகள் ஏதும் இந்த விடயத்தில் இல்லை. ஏனென்றால் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுப்பார் என்பதை சொல்ல முடியாது. அதனால் தான் டெக்கோ என்கின்ற அந்த சிலேடியான சொல்லை ஆரம்பத்தில் பயன்படுத்தி இருந்தது செய்தி வீச்சு. வளைகுடா நாடுகளின் குடிநீருக்கு இன்றியமையதாக இருக்கும் கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் உட்பட ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுமின் நிலையம் உட்பட்ட அனைத்து இடங்களும் தாக்கப்படும் என ஈரான் எச்சரிக்கின்றது. ஈரான் இந்த எச்சரிக்கையை செயல் மூலமும் காட்ட தலைப்பட்டது. அதாவது கடந்த வார இறுதியில் இஸ்ரேலின் அணுகூடங்கள் உள்ள டிமோனா நகரை குறிவைத்து ஈரான் ஏவுகணைகளை ஏவியதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஆகையால் ஈரானும் பதிலடிக்கு தயாராக இருப்பது ஒரு முக்கிய விடயம். இவ்வாறு இப்போதைக்கு எதிர்பார்க்கப்பட்டதை விட ஈரான் தாக்குப்பிடித்து திருப்பி அடிக்கும் நிலையில் இருப்பதால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க நடவடிக்கைகளின் முக்கிய முதுகெலும்பாக உள்ள உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஜெரால்ட் ஃபோர்ட்டும் கிரேக்கத்துக்கு திரும்பி இருக்கின்றது. ஜெரால்ட் ஃபோர்ட்டில் அண்மையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. இதனை அடுத்தே பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக அது தற்போது கிரேக்க துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. இந்த நிலையில் தற்போது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் படைய வலு சற்று குறைவடைந்திருப்பதால் ட்ரம்ப் இவ்வாறான தந்திரோபாய நகர்வுகளை எடுக்கக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எதுவாறோ டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய எரிசக்தி மையங்களை தாக்க முனைந்தால் ஈரானும் அதற்கு பதிலடி கொடுத்தால் அவற்றால் ஏற்படக்கூடிய புதிய எரிசக்தி பேரழிவு இந்த வார இறுதி வரை தற்காலிகமாக தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ஆனால் இதே சமகாலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கிவிட்டதாக ஈரான் எள்ளல் செய்வதும் எந்த அளவுக்கு பொருத்த முடியாது என்பதும் தெரியவில்லை. ஏனென்றால் ட்ரம்ப்பும் ஒரு ஒற்றை ரோட்டின மனிதர் என சாதாரண வழக்கில் சொல்வார்கள் அல்லவா, அதே போன்ற முடிவுகளை எடுக்கக்கூடியவர் என்பதால் அவரும் சில வேளைகளில் ஈரான் மீதான தாக்குதல்களை சறுதியாக ஆரம்பிக்கக்கூடும். ஏனென்றால் ஈரானுடன் பேச்சுக்களை நடத்திய நிலையில்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் திடீரென ஈரான் மீது ஒரு சனிக்கிழமை, அதாவது 28 பிப்ரவரி மாதம் தாக்குதலை நடத்தி அதன் உச்ச ஆன்மீக தலைவரை கொண்டு பெரும் போரை அதன் மீது தொடுத்திருந்ததாக எந்த வேளையிலும் எதுவும் நடக்கலாம். இப்போது அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு மரைன் எனப்படும் ஈரூடக துருப்புகளை கொண்ட கப்பல்களை அனுப்புவதும் வேறு ஐயங்களை ஏற்படுத்துகின்றது. இதேவேளை ஈராக்கில் அமெரிக்க தளங்கள் மீது அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தும் ஷியா முஸ்லிம்களின் மக்கள் படையணி அமைப்பின் தலைவரான சாத் ஹவாய் அல்-பைஜி உட்பட்ட பலர் அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்டுள்ளனர். தலைவர் கொல்லப்பட்டதால் ஷியா முஸ்லிம்களின் மக்கள் படையணி ஒரு பெரும் இழப்பை சந்திப்பதாக கருதப்படுகின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.